ஏன் புராண காலங்கள்லேருந்து இன்ன வரைக்கும் பொண்ணுங்களையே தப்பாக பார்க்கணும்? பாயிண்ட் ஆஃப் வியூவை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமா? மகாபாரதத்தில் வர்ற திருதராஷ்டிருக்கு அவரோட பணிப்பெண் மூலமா ஒரு மகன் இருக்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, காந்தாரி கர்ப்பமாக இருக்கும்போது திருதராஷ்டிருக்கு தேவையான பணிகளை செய்து கொடுக்க சாவலின்ற பணிப்பெண்ணை நியமிக்கிறாங்க. பொதுவாக மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உதவியாக இருப்பாங்க. ஆனால் புராண காலத்துல இருந்தே உண்மையில் நடக்கிறது என்னவோ இப்படி தான். சாவலி சத்திரிய குலத்தை சேர்ந்தவங்க இல்லை, வைசிய குலத்தை சேர்ந்தவங்க. சாவலியே அரண்மனையில் தலைமை பணிப்பெண்ணா வேலை பார்க்குறாங்க. சாவலியோட அழகுல மயங்கின திருதராஷ்டர் அவளை தன்னோட உடல் தேவைக்கும் பயன்படுத்திக்கிறாரு. இப்படித்தான் அவருக்கு பணிப்பெண் மூலியமா ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனோட பேர் தான் யுத்தச்சு அப்படின்ற மகன். காலங்கள்ல இருந்தே ஆணாதிக்கம் எல்லா விஷயத்துலயுமே அதிகமாக தான் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தசரதருக்கு பல பொண்டாட்டிகள் இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாமே ஒரே கணவர் தான். ஆனா பாஞ்சாலிக்கும் 5 கணவர்கள். அந்த 5 கணவர்களுக்கும் பாஞ்சாலியை தவிர்த்து வேற வேற மனைவிகள். உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.